Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். எப்பொழுதும் சகோதரன் டேவிட் அண்ட் அவங்க ஒய்ஃப் சிஸ்டர் நீங்கள் எழுந்தில்லுங்க. ரெண்டு பேருமா இன்றைக்கி வந்திருக்காங்க. சகோதரன் டேவிட் நம்ம சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமானவர். நம்ம பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாங்க. நல்ல வேதத்தை நல்ல முறையாக கற்று மிக சரியாக கற்றுக் கொடுப்பவர். இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது மிக சந்தோஷம் நமக்கு. இப்பொழுதும் கர்த்தரோட வார்த்தை அவர் நம்ம மத்தியிலே கொண்டு வருவார். கர்த்தரோட வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி நாம் சகோதரன் டேவிட்டை வரவேற்போம். Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். ஒரு தேவ பிரசன்னம், இணையற்ற தேவ அன்பு நாளிலும் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you, Jesus. It's a joy to be in God's presence. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட என்னை தாழ்த்தி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறதே எங்களுக்கு தாரும். இந்த நாளில் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வந்திருக்கிற ஓடி எங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். கர்த்தர் நல்லவர். தேவ பிரசன்னம் இந்த நாளிலே இருக்கிறது நான் உணர்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் ஒரு பெரிய பிரசங்கியார் கிடையாது. சொன்ன மாதிரி போதகன் அல்லது ஒரு டீச்சர், அவ்வளோதான். ஸோ இந்த நாளிலும் கூட ஒரு பிரசங்கம் போல நான் கொடுக்க விரும்பலை. நிறைய பிரசங்கங்கள் நாம் கேட்டிருப்போம். சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு முறை தேவ பிரசன்னத்துக்கு ஒரு ஆட்டோ டிரைவரும் ஒரு போதகரும் போனாங்களாம் நியாய தீர்ப்புக்கு. நியாய தீர்ப்பில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு போதகர் இருக்கிறார், ஒரு ஆட்டோ டிரைவர் உட்கார்ந்துருக்கிறார். இவங்க ரெண்டு பேரை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர். ஒரு நியாய தீர்ப்பின் போது ரெண்டு பேரில் ஆட்டோ டிரைவரை நான் அனுப்புகிறேன் பரலோகத்துக்கு அப்படின்றார். அப்போது கேட்குறார், என்ன நான் இப்போ சொல்கிறாரு, நீ பிரசங்கம் பண்ணும்போது பல பேரை தூங்க வச்ச, இந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டும்போது அதிகமான பேரை ஜெபிக்க வச்சார், பத்திரமா போய் சேர்க்கணுமே. அப்போ அவருக்கு தான் என் எலிஜிபிலிட்டி பரலோக ராஜ்யத்துக்கு. அப்போது நீ உங்கள் மத்தியில் நிற்கிற நான் பிரசங்கத்தினால நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நான் பரலோகம் போக முடியாது. சரியா? ரைட். ஸோ நம்ம பிரசங்கம் கிடையாது, சில வார்த்தைகள். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட காரியம் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம், அதன் முக்கியத்துவம் குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிகமான வேத வசனங்களை தியானிக்கும் போது ஒரு சில வசனங்கள் நம்மை பாதிக்கும். நீங்கள் உணர்ந்திருப்பீங்க.
கடந்த நாட்களில் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் அதிகமாய் சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது ஆதி திருச்சபையின் ஒரு அனுபவம். ஆராதனைக்கு நம்ம இந்த நாட்களை சிந்திச்சு பார்த்தா எப்போ ஆட்கள் வருவாங்க? புதிய ஆத்துமாக்கள் இருக்கணும், வளரணும். ஆதி திருச்சபையில் அனுதினமும், அது எப்படி அனுதினமும் 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 சபை கூடியிருக்கு. அப்போ அனுதினமும் ஆட்களை தேவன், ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த நாட்களில் ஏன் நடப்பதில்லை? ஆத்துமாக்கள் வராங்க சபைக்கு, பெரும் திரளாய். ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு அனுபவம், ஒரு காரியம் இந்த நாட்களே நடப்பதில்லை என்று சொல்லி நான் யோசித்தேன். நீங்களும் யோசித்திருப்பீங்க, ஏன் நடைபெறதில்லை, ஏன் அது நடைபெற மாட்டேங்குது? கிளாஸ் எடுத்தால் நான் நிறைய பேர் கேள்வி கேட்பேன், நீங்களும் சொல்லுவீங்க. இன்றைக்கி ஆராதனையில் கேட்பதற்கான சூழ்நிலை கிடையாது. அதனால் நான் காரணங்களை நானே சொல்லி கடந்து போகிறேன். ஆத்துமா ஆதாயம் அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது என்றால் என்ன? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துதல் என்றால் ஒருவேளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலிலே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற வேளையில் ஒரே நம்பிக்கை யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், சபை. சபைக்கு பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. இந்த உலகத்திற்கு நம்பிக்கை இந்த உலகத்தில் வெளியே எங்கும் இல்லை, சபையில் இருக்கிறது. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொள்ளுகிற ஒரு காலம், அதை தேவன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு இந்த சபையை கொண்டு செய்ய விரும்புகிறார். இந்த கல்கள் கூப்பிடும் பேசாவிட்டான். ஆனால் ஆண்டவர் பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த சபை மேலே நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஸோ அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் ஏன் ஆதாயம் செய்ய வேண்டும்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17-18. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியிலே இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். இந்த இரத்த பழியோ உன் கையில் கேட்பேன். கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த நாளை நம்மளை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, நான் உன் கையில் கேட்பேன். கொடுக்கிறத வாங்கிக்கிறதுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு சபையில் கேட்கறதுக்கு நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன் கையில் இரத்த பழியோ. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? கஷ்டமாக இருக்குல்ல? காவலாளியாய் வைத்திருக்கிறார், கணக்கு கேட்பார். என்றைக்கா நம்ம அதை புரிந்திருக்கிறோமா? நான் பேச போகிறதில்லை, வார்த்தை உங்களோடு பேசட்டும். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பகுத்தறிவு உள்ளவனாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து கொள். என்ன பண்ணுமா? அக்கினியிலிருந்து இழுத்து விடு. அநேகர் இன்றைக்கு நரக அக்கினிக்குள்ளாக என்ன பண்ணுறாங்க? போய்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு செய்தித்தாளை திறந்து பார்த்தா
செய்திகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஏன்டா பேப்பர் படிக்கணும்னு இருக்குது. அவ்வளோ மரணங்கள், தற்கொலைகள், நம்பிக்கையற்ற ஒரு நிலையை இந்த உலகத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சிலரை அக்கிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு என்ன பண்ணுமா, ரட்சித்துக்கொள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள என்ன பண்ணு, காப்பாத்து காப்பாத்து. ஆண்டவர் சொல்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கொலை நடக்குது, தற்கொலை நடக்குது, ஒரு விரும்பாத ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நம்மை பாதிக்கிறது. பக்கத்து தெருவில் ஒரு 4 தெரு தள்ளி ஒரு தற்கொலை, ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அதை நாம் பார்த்து விட்டு கேட்டு விட்டு அசட்டை பண்ணுகிறோமா? எங்கோ நடக்கிற ஒரு விஷயம், யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நிர்விசாரணமாக இருக்கிறோமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறாரோ? இவைகள் நம்மை பாதிக்க வேண்டும். நம் அருகில் நடக்கிற சம்பவங்கள் நம்மை பாதிக்க வேண்டும். ஏன்? நம்மை காவலாளியாய் தேவன் வைத்திருக்கிறார். அது ஒரு பொறுப்பு, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த காரியத்தில் நாம் நிர்விசாரணமாக இருக்க முடியாது. நம்மோடு பயணிக்கிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், எத்தனை பேர் நண்பர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க, எவ்வளோ அன்பு காட்டுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே குறை, அவர்களுக்கு இந்த இரட்சகர் தெரியவில்லை. நான் பரலோகம் போகிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்கிற, அன்பு காட்டுகிற, ஒத்தாசையாக இருக்கிற என் நண்பன் பரலோகம் வரப்போவதில்லை. என்றைக்காவது நம்மை பாதித்திருக்கிறதா? எவ்வளவு நம்ம ஆதாயம் பெற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு முடியுமோ அவங்கள்ட்ட இந்த ஆதாயம், அன்பு எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மறக்க வேண்டாம், இவர்கள் நாம் போகிற பரலோகத்துக்கு வரப்போவதில்லை. அது பாதிக்கிறதா? நம்மை பாதிக்கிறதா? ஒருவேளை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற காரியத்தில் சபையாகிய நாம் குறைவுபட்டு இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று நான் யோசிக்கிறேன். ஒரு சில காரியங்களை தேவன் இதுக்கு இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது கொண்டு வந்து நிறுத்தினார். அதை ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற அடையாளம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலை, தேவனிடத்தில் வந்தது நிமித்தமாய் நமக்குள் தேவன் கொடுத்திருக்க பெரிய பாக்கியம் என்ன என்பதை நாம் முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லையோ என்று நான் யோசிக்கிறேன். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ளே சேர்க்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன் லெட்டர்ஸில் அவருடைய கடிதங்கள் அதிகமான விஷயங்கள் ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை இவைகளெல்லாம் நம்முடைய ஆழமாய் நம்முடைய மனதுக்குள்ளே செல்லவில்லையோ என்று நான் யோசிக்கிறேன். ஒரு சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சொந்த ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதற்கு? புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பொறுப்பு, உன்னதமான ஒரு
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கிறத நான் மறந்து விட்டேனோ? வாசிக்கலாம், எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் போதும். அசைவில்லாத ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அசைவில்லாத அந்த ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரர்கள். சரீரத்தில் இருக்கிறோம். we are citizens of India, fine, பட் அதை விட அசைவில்லாத ராஜ்யத்தின் சொந்தக்காரர் நினைச்சு பார்க்கிறோமா? வாசிங்க எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன்னதங்களிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எபேசியர் அது அடுத்த வசனம் வாசிங்க, 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் இந்த பூமியில வருவதற்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாராம்? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு விட்டார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். கொலோசியர் 1:12 பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கியிருக்கிறார். பாருங்க, எல்லாமே மேல உலக பிரகாரமான காரியங்களே இல்லை, மேலான பாக்கியங்கள். எபேசியர் 1:2 சொல்லுகிறது. எபேசியர் 1:2, எபேசியர் 2:7 அவர் என்ன பண்ணியிருக்காராம்? 1:21 வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு கம்பேரிசன். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்காரு? உன்னதங்களில் அவரைனா யாரு? இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உன்னதங்களிலே தேவன் வலது பாரிசத்தில் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிட்டாரா? அதே 2:7 வாசிங்க, எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடனே கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவரோடு வைத்துக் கொண்டார், நம்மையும் ஈக்குவல். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளவு பெரிய பாக்கியம்! இங்கே உலகத்தில் நீங்கள் நானும் ஆர்டினரி பீப்புள், சாதாரணமானவர்கள். ஆனால் நமக்கு இருக்கிற பாக்கியம் மேலோக பாக்கியம். என்னைக்காவது சிந்தித்தது உண்டா? நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய எண்ணங்களெல்லாம் எப்போ உயர்வாகும்? இப்படிப்பட்ட சிந்தையினால் நான் நிறைந்திருக்கும் பொழுது. நான் ஒரு சாதாரண விசுவாசி, நான் ஒரு கிறிஸ்தவன், இந்த சபை அங்கத்தின் என்பதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னா, உன்னதங்களிலே அவரோடு கூட சமமாக அமர வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சிந்தையா இருக்கணும். கண் காணாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் முக்கியப்படுத்தணும். அவைகளை பிரதானமாய் ஆக்கி கொள்ள வேண்டும். இங்கே கிடைக்குதோ கிடைக்கலையோ, அதை விட மேலானது நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு வாசகம் சொல்றேன். நாம் யாவரும் உலகத்தில் வாழுகிற பரலோக பிரஜைகள். உலகத்தில் வாழுகிற பரலோக பிரஜைகள். இப்போ இந்தியன்ஸ் போய் அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிறாங்கல்ல, பட் தே ஆர் ஸ்டில் இந்தியன்ஸ். அப்போ இந்த உலகத்தில் வாழுகிறோம், ஆனால் எங்கே உள்ள பிரஜைகள்? நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அதுதான் நம்ம சிந்தையில் பிரதானமாய் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஒரு சிங்கக்குட்டியை எடுத்து ஒரு வீட்டில் பூனைக்குட்டியோடு சேர்த்து வளர்த்தனா என்ன ஆகும்? அது ஒரு நாய்க்குட்டியை பார்த்தே பயப்படும். நீங்களும் நானும் சிங்கம், யூத ராஜசிங்கத்தினுடைய வம்சம். அப்படி இருக்க வேண்டிய நாம இந்த உலகத்துக்குரியவைகளே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆத்ம பாரம். அப்போ நம்ம
அந்த க்ளோரியஸ் ஐடென்டிட்டி, அந்த பரலோக உன்னத பரலோக பாக்கியத்தை பிரதானமாய் நம்ம வாழ்க்கையில் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டிஸ், முதன்மைகள், முன்னுரிமைகள் எல்லாம் மாறிவிடும். உலக பிரகாரமான காரியங்களை குறித்து என்ன பண்ணி கொண்டிருக்க மாட்டோம், சிந்தித்து கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்க மாட்டோம். இன்றைக்கும் சபைகளில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நல்லது, உங்களுக்கு வேண்டியதை எனக்கு வேண்டியதை தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரதானமாய் அவைகளை ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். எதுக்கு? நான் ஒரு வீடு கட்டணும். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் எதுக்கு? நான் ஒரு கார் வாங்கணும். உங்களுக்கு கார் வேணும், வீடு வேணுன்றது யாருக்கு தெரியும்? கேட்காதீங்க. என்ன கேட்கலாம், என்ன கேட்கலாம்? ஆத்துமாக்களை தாரும்னு கேட்காதீங்க, ஆத்தும பாரத்தை தாரும்னு கேளுங்க. ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்றது தவறு. ஆத்துமாக்கள் போங்க, வெளியே இருக்குது, அது ஆண்டவர் தரமாட்டாரு. போங்க. ஆத்துமாக்களை தாரும் அல்ல, ஆத்ம பாரத்தை எனக்கு தாரும். இந்த ஒரு பாரம் இருந்ததால் தான் பவுல் சொல்றாரு, அந்த அன்பு என்னை நெருக்கி. அந்த நெருக்குதல் எப்படி வந்துச்சு பவுலுக்கு? நெருக்குதல் எப்படி வந்துச்சு? அவர் சிந்தனை எல்லாம் அங்க. அவர் என்ன பிடிச்சிட்டாரியா? பவுலை விடவா நம்ம பணக்காரங்க, பவுலை விடவா நம்ம படிப்பாளிங்க? மாறி போச்சு. பவுலுக்கு முன்னாடி இருந்த அகம்பாவம், ஆணவம், அந்த படிப்பு திமிரு, பணக்கார திமிரு எல்லாம் போச்சு. அவர் என்னவெல்லாம் ஆத்ம பாரம், சிந்தையெல்லாம் அழிந்து போகிற ஆத்மாக்கள். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பாரத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, ஹூ இஸ் ஜீசஸ் டு யூ? இயேசு உங்களுக்கு யார்? நீங்கள் கேட்கிறதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிற, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையிலே தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், என் சம்பத்தை ஆசீர்வதித்தார், நல்ல சுகம் கொடுத்தார். ஒருவேளை அது தேவனுடைய அன்பு. ஆனால் அதெல்லாம் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. ஒருவேளை நம்ம எல்லாம் அங்கேயே நின்றுட்டு இருக்கோமோ? ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டு அடுத்த ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ? அந்த அற்புதத்தை தேவன் நமக்கு ஏன் செய்திருக்கிறார் தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தேவை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ என் ஆடுகளை குறித்த கரிசனையோடு கூட என்னுடைய ராஜ்யத்தின் பணியை செய். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அந்த அற்புதங்களிலே நாம் தங்கிவிட்டோம். மேலானவைகளை சிந்திப்பது குறைந்து விட்டது. சபை, ஒருத்தர் சொல்கிறாரு, the church exists not for itself but for the world outside. The church is not existing for the church itself but for the perishing world. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது மற்றவர்களை ரட்சிப்புள் கொண்டு வருவதற்காக மட்டுமே. இன்னும் ஆசீர்வாதங்கள், இன்னும் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நமக்காக மட்டும் பேசிக் கொண்டிருப்பது அல்ல. அதை விட்டு கடந்து போக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இம்மைக்காக மாத்திரம் 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இம்மைக்காக நீங்க இயேசுகிட்ட வந்திருக்கீங்களோ? ஏதோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்து விட்டீர்களோ? நல்லது. இனி அதிலே தங்காதீங்க.
Fly like an eagle. Are you an eagle or a crow? நீங்கள் கழுகா காக்கையா? கழுகு எங்கே போய் கூடு கட்டும்? கண்மலையில் மேலே, மேல் நோக்கி, மேல் சிந்தனை. காக்கா தான் இங்கே கட்டிக்கிட்டு இங்கேயே கிடந்து இங்கேயே சாப்பிட்டு இருக்கும். இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு மறந்து விட்டோமோ? ஆத்தும பாரம் குறைந்து விட்டதோ? பேதுரு ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் எப்படி கூப்பிட்டார் பேதுருவை? மனிதனை பிடிக்கும் கூப்பிட்டாரு. அவன் என்ன கேட்குறான்? திடீர்னு ஒரு நாள் கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, கூப்பிட்டீங்க வந்துட்டோம்ல. என்ன கேட்டிருக்கணும்? என்ன ஊழியம் செய்யணும்? கூப்பிட்டீங்கல்ல, என்ன ஊழியம் கேட்கல. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவர் பேதுரு. அங்கே யாக்கோபு யோவானுடைய அம்மான்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் ஒரு ராஜ்யம் கட்ட போகிறீங்கல்ல, அந்த அம்மா எங்கே சிந்திக்கிறாங்க? இந்த ராஜ்யத்தை என்னைய என் பையன் ஒருத்தனை லெஃப்ட்லேயும் அந்த ரைட்லேயும் வச்சுக்கிங்க. என்னங்க, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்து பரலோகத்தை கொண்டு போக வேண்டும் என்று உங்களை என்னை தேடி வந்த தேவன் அவருடைய சீஷர்களுக்கே எப்படி இருந்துச்சு எண்ணம்? அப்போ இங்கே நம்ம உட்கார்ந்துருக்க நாமெல்லாம் பக்தர்களா சீஷர்களா? பக்தர்களா சீஷர்களா? சேர்ச்சுக்குள்ள வந்தால் சீஷர்கள் தான். இன்றைக்கி நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? பக்தர்கிட்ட பேசல, சீஷர்கள். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய சிந்தனை மேலானவைகளாக, நமக்கு இருக்கிற மேலோக பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையான பாக்கியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த ஆத்ம பாரம் தானாய் வரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்கு, எப்படியாவது போய் ஆத்மாக்களை கூப்பிட்டு வாங்க, சபை பெருகணும், இந்த நிறைய சீட்டு காலியாக இருக்குது. எங்கே வெளியே போனால் நம்முடைய இருதயமெல்லாம் எங்கே இருக்குது? இந்த கடையில் சுவரட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மணி 10 ஆயிடுச்சு. அவன் சுவரட்டி எடுத்து வச்சுருப்பானா இல்லைன்னு யார்கிட்ட கொடுத்துட்டானா? நல்லா நாட்டுக்கோழி எடுத்து வைக்க சொன்னேன். இங்கே தான் காக்கா, தயவு செய்து கழுகா மாறுவோம். உங்களுக்கு சுகம் வேணுமா? வீடு வேணுமா? கார் வேணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணுமா? கேளுங்க. கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார், கொடுப்பார். எவ்வளவு முறை அதே கேட்டுட்டு இருக்க போகிறோம்? ஆத்ம பாரம். அம்மா, அந்த பக்கத்து வீட்டில் ஒரு 5 வீடு இருக்காங்க, இந்த பக்கத்தில் 5 வீடு இருக்கிறாங்க, என் கூட காய்கறிக்கு வாங்க வராங்க. இவர்களை கொடுத்த கரிசனை நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வார்த்தை சொல்லுகிறது, நம்மை காவலாளியாக வைத்திருக்கிறார். தயவு செய்து நம்மை பற்றி சிந்திப்ப வேண்டாம். Be an eagle, not a crow. சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நம்ம என்ன சாட்சி சொல்லுறோம்? நான் யாரையும் குற்றப்படுத்தலை, நான் அதை அடிக்கடி எங்கள் ஐக்கியத்தையும் சொல்கிறது தான். சாட்சியின் வேலையப்போ என்ன சாட்சிகள் நிறையா வரணும்? எப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு வரணும்? நான் இவரை சந்திச்சேன், சத்தியம் சொன்னேன். இந்த சாட்சிகள் உங்களிடத்து வருதுன்னா நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, மேலாளர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பர்சனல் சாட்சி சொல்லுங்க, ஆனால்
உங்கள் பர்சனல் சாட்சியை சொல்லும்போது கூட 4 சாட்சி என்ன வரணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த சாட்சிகள் வரணும். இன்னைக்கு தேவன் சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன், 3 hours, வெரி டெலிகேட் ஆப்ரேஷன். என்ன வேணால் நடக்கலாம். 2 வாரம் கழித்து முதல்ல ஊழியமாய் உங்கள் சமூகத்தில் ஆண்டு கொண்டு வைத்திருக்கிறார். பெரிய சாட்சி. ஆனால் நான் அதிகமான யோசிக்கிறேன், ஆண்டவரே இன்னொரு என் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறீரே, எத்தனை பேர் என்னால் ஆதாயம் வாங்கணும், பரலோகத்தை நான் கொண்டு வரணும், என்னை பயன்படுத்துங்க. அதுவே என் வாஞ்சையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாஞ்சை தேவன் நமக்கு தருவாராக. உலக ஆசீர்வாதங்கள் ஒரு ஆப்பிடைசர், இட்ஸ் an appetizer. தேவன் நமக்கு அன்பு நிமித்தமாக வைத்திருக்கிற பெரிய பரலோக பாக்கியத்தினை கம்பேர் பண்ணும்போது அதில் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது நான் சொல்கிறது? பரலோக பாக்கியத்தின் அந்த அவரோடு உட்கார்ந்து ஆளுகை செய்ய போகிறது, உன்னதங்களை அமர்ந்திருக்கிறது, அவரை ஆராதிக்க போகிறது, நரகத்துக்கு போகாமல் அவரோடு கூட அமர்ந்திருப்பது, இதுதான் பெரிய பாக்கியம் நம்ம கிடச்சிருக்குது. இதெல்லாம் என்னதான் ஜீவன் ஆண்டவர் ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்தாலும், என்னதான் ஆசீர்வாதம் கொடுத்தாலும், 4 பங்களா வச்சுருந்தாலும் ஒன்று நம்ம கொண்டு போவது இல்லை. பின்னையே நம்முடைய சிந்தனை எல்லாம் அதை சுற்றியே இருக்கிறது. இந்த நாளில் தேவன் அப்படிப்பட்ட ஆத்மாக்க பாரத்தை கொடுப்பாராக. ஸோ முதலாவது நான் சொன்ன காரியம் என்னது? மேலான பரலோக பாக்கியத்தை குறித்த சிந்தை உள்ளவர்களாக, ரட்சிப்பை முதன்மைப்படுத்துகிறவர்களாக. இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் எனக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆத்தும ரட்சிப்பை பிரதானப்படுத்துகிற ஒரு அனுபவம். நான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நான் பெற்றுக்கொண்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சார்ந்தது அல்ல, என் ரட்சிப்பை சார்ந்தது. ஆசீர்வாதங்கள் போனாலும் ரட்சிப்பு என்னை விட்டு போகாது, அது போக விட மாட்டேன். ஆத்மா நீங்கள் உலக ஆசீர்வாதங்களை பிரதானப்படுத்தி உங்களுடைய விசுவாசம் இருக்குமானால் அது இழந்து போகும்போது நீங்கள் உங்கள் ரட்சிப்பையும் இழந்து விடுவீர்கள். Let not your faith on Christ be dependent on the worldly blessings. They will come and they will go. But the salvation of your soul is permanent. அதை பிரதானப்படுத்துவோம். அப்பொழுது இந்த ஆத்ம பாரம் தானாய் வரும், சும்மா இருக்க மாட்டீர்கள். ரைட். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு குறிப்பை கொடுத்து சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 2வது, நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமக்கணும். அதெல்லாம் நமக்கு முடியாதுங்க. சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமக்கணும். மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். சொல்லிட்டாரா? மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன் கூப்பிட்ட வந்துட்டான். இப்போ அவனை போய் டேய் வரணும்னா என்ன பண்ணணும்? உன்னையே வெறுக்கணும். நீ கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். நீ என்ன பண்ணக்கூடாது? இந்த கண்டிஷன்லாம் நான் பாட்டுக்கு கூட வருவேன். நீங்கள் அந்த 5 அப்போ 2 மீனை வச்சு கூட்டம் எல்லோரும் கொடுப்பீங்கள்ல, அப்போ நான் கூட்டத்தில் உட்காந்து அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்ருவேன். அங்கே ஒருத்தர் எனக்கு பிசாசு விரட்டினீங்கள்ல, அப்போ பார்த்து சந்தோஷப்படுவேன். என்ன பேச முடியாமல் பேச்சு கொடுத்தீங்க, கண்ணு தெரியல, அதை நான் பார்த்து ரசிப்பேன்.
இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, தன்னை தானே வெறுத்து சிலுவையை சுமக்கிற அதெல்லாம் முடியாது. நான் பக்தனாகவே இருந்துட்டு போயிடுறேன், நான் சீஷனாக இருக்க மாட்டேன். இதான் நம்முடைய ஆட்டிடியூட், இதான் நம்முடைய ஆட்டிடியூட். இந்த பிரச்சனை ஆண்டவருக்கு இங்கே இருக்கும்போது இருந்துச்சு. சீஷர்களை உருவாக்குறதுக்குள்ள ஆண்டவர் பண்ண பாடு இருக்கே. பின்னாடியே வருவானுங்க, ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டால் நீங்களும் போய்விட. ஆண்டவருக்கு இன்றைக்கு சீஷர்கள் தேவை. தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமக்கிற சீஷர்கள். என் தேவன் சிலுவையை சுமந்து ரட்சிப்பை எனக்கு அருளினார். அதே தேவன் என்னை சிலுவை சுமக்க சொல்றாரு. எதிர்பார்க்கிறது சரிதானே? சிலுவையை சுமந்தவர் என்னை சுமக்க சொல்றாருங்க. இந்த சபை, ஆதி திருச்சபையிலிருந்து பார்த்தீங்கன்னா, சபை வளர்வதற்கு பல தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே அவர் செய்த தியாகத்தில் ஆரம்பித்தது. அவருடைய சீஷர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள் சாட்சி அநேக ரத்தம் சிந்துதல்னாலே கட்டப்பட்டது இந்த சபை. இன்னைக்கு 4000 வருஷத்துக்கு அப்புறமும் அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். கையை தூக்கி இன்னைக்கு எத்தனை பேர் இரத்த சாட்சிகளை மறிக்க ஆசைன்னு சொல்லி கேட்டால் கை தூக்குவீங்களா? இரத்த சாட்சிகளாய் மறிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னைக்கு அந்த கேட்டில் இறங்கி ஒருத்தர் ஓடி துப்பாக்கியில் காட்டி ஆண்டவர் மறுதளிக்கணும், இல்லைன்னா சுட்டுருவேன்னா ஒருத்தர் உட்காந்துருக்க மாட்டாங்க. கதை ஒன்றா ரெண்டா? இந்த சர்ச்சுக்கு எத்தனை கதவு இருக்கு? ஒன்று தானே? அப்போ பாவம் 4 கதவு இருந்தாலும் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கு. இரத்த சாட்சிகள் ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் இரத்த சாட்சியை மறிக்கணுமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு காலம் வருகிறது, உங்களுக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் இரத்த சாட்சியை மறிப்பீர்கள். காலம் வருகிறது. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே நீங்க வாசலை நோக்கி ஓடுற ஆளா இருந்தனா ஆண்டவர் வேதனைப்படுவார். சீஷர்களை உருவாக்குற இடம் சபை. நான் விசுவாசிக்கிறேன், பாஸ்டர் அம்மாலாம் அதான் விரும்புகிறாங்க. ஏதோ ஆதாயத்துக்காக தேவனை பின்பற்றி விட்டு ஓடுகிற ஒரு கூட்டத்தை தேவன் இங்கே விரும்பவில்லை. அப்படியானால் இந்த இடம் உங்களுக்குரியது அல்ல. இரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய சீஷர்களை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட காரியத்திற்கு உங்களை அர்ப்பணிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இருங்கள். அப்படிப்பட்டவர்களை நம்பிதான் தேவன் இந்த சபையை உருவாக்க விரும்புகிறார். ஸ்தாபித்தவர் அதன் மேல்தான் கட்ட விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை. இந்த பூமி பாடு அனுபவிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். பாடு அனுபவிக்க. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜாலியா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே பின்னாடி ஆண்டோட அங்கேயே பிடிச்சிட்டு போலாம் நினைச்சு வந்தீங்களோ? அப்படி ஜாலியா அப்படியே குளிர் காஞ்சிட்டு போலாம் வந்தீங்களோ? அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இங்கே தேவை. நம்ம நிறைய சரித்திரங்களை கேட்டிருக்கிறோம். ஒரு குடும்பம் மிஷனரி ஊழியம் செய்கிற இடத்துல
வந்து மிரட்டுறாங்க, இயேசுவை மறுதலி அப்படி சொல்லி முதல்ல மனைவியை கொள்ளுகிறான், அப்புறம் முதல் பிள்ளையை கொள்ளுகிறான், ரெண்டாவது பிள்ளையை கொள்ளுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த மிஷினரியும் கொல்லப்படுகிறான். நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் அந்த கிராமமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. யார் இந்த இயேசு? இந்த இயேசுவுக்காக தன் ஜீவனையை கொடுப்பதற்கு இந்த குடும்பம் ஆயத்தமாக இருக்குதே. யார் அந்த இயேசு? அறிந்து கொண்டான் அந்த அந்த கிராம தலைவன். அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்ட சரித்திரங்களை கேட்டது இல்லையா? அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளை தேவன் சபையில் எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். அந்த ஜெபம் வருமா? அந்த ஜெபம் வருமா? பவுல் ஆண்டவருக்காக பட்ட வேதனைகளை பட்டியலிடுகிறதிலே பெருமைப்படுகிறான். வாசிக்கலாம், இல்லை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பெரிய பகுதி 2 கொரிந்தியர் 11:24-25 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும். வீட்டில் போய் பார்த்துக்குங்க, ஒரு லிஸ்ட்டை போட்டு இதில் எதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க. இதில் ஒன்றுமே இல்லை நமக்கு பெருமை. அது சொல்கிறாரு, அவருடைய பாடு மரணங்களில் குறைவுபட்டதை நான் என்ன பண்ணுறேன், நான் சரி செய்கிறேன்றார். பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் என்ன அடையாளம் கொடுத்தாரு? நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் சொல்லுங்க. நீ ஆண்டவர் பிள்ளை தானே? என்னங்க சத்தத்தை காணும்? அதுக்கு என்ன அடையாளம்? எங்கே அடையாளம் இருக்கா? என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன அடையாளத்தை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டாரா? அவருடைய பிள்ளையாக நீங்க இருக்கிறதை ஆவி என்னும் முத்திரை ஒரு அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க இன்னொன்னு, எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். அவர் பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாய் பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு என்னது? ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். a sign of ownership that you belong to the Lord. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது ஆவி என்னும் முத்திரை. ரைட். இந்த முத்திரையை பரலோகத்தில் ஆண்டவர் தேடுவார். முத்திரை இருக்குதா பார்த்து தான் உள்ள அனுப்புவார். இன்னொரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. இன்னொரு முத்திரையும் ஆண்டவர் தேடுவார். என்ன முத்திரை தெரியுமா? உங்களுக்குள்ள இன்னொரு முத்திரையை தேடுவார். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளி. இப்ப பங்காளி என்பதற்கான ஒரு அச்சாரம். முதல்ல சைன் ஆஃப் ஓனர்ஷிப், இப்ப சைன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பங்காளினா என்னது? நீங்களா யாரு?
பங்காளி. யாருக்கு பங்காளி? யாருக்கு பங்காளி? இயேசுக்கு பங்காளி. பாடுகளுக்கு பங்காளி. இந்த ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு. 2 முத்திரையை உங்கள்ட்ட தேடுவார். பரலோகத்தில் போய் நிற்கும் போது 2 முத்திரையை தேடுவார். 1 முத்திரை என்னது? ஒரு முத்திரை என்ன? ஆவி என்னும் அச்சாரம். 2வது முத்திரை பாடு பட்டதன் நிமித்தமாய் அந்த தேவனுடைய பங்காளியாக நீ பாடு அனுபவிக்கிறதுக்கான முத்திரை. காயங்கள் இருக்குதா? அந்த காயங்கள் இருக்குதான்னு தேடுவார். காயங்கள்லாம் உடனே அடி வாங்கிறது மட்டும் யோசிக்காதீங்க. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தமாய் நீங்கள் படுகிற கஷ்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இதுக்கெல்லாம் பயந்து தானே நம்ம வாயை திறக்காமல் இருக்கிறோம். ஆனால் இந்த பங்காளியாகிய நீங்கள் அதுக்கு அடையாளமாக படப்போகிற காயங்கள், பாடுகளின் காயங்களை தேவன் அங்கே அந்த நாளில் உங்களிடத்தில் தேடுவார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா அவருக்காக பாடு அனுபவிப்பதற்கு? 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில உங்களுக்கு பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவரை மறுதலிக்கிறீர்கள். இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே உங்களுக்கு பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை மறுதலிக்கிறீர்கள். நீ பாடினமே ஒரு பாட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு என்ன அடையாளம்? சீஷனாய் அவருக்காக பாடு அனுபவிப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்கள் பங்களிப்பு என்ன? நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, இன்னும் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா அவருக்காக என்ன பண்ணணும்? பாடு அனுபவிக்கணும். எனக்கு ஒரு காயம் படக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு காயம் படக்கூடாதுப்பா, நான் அவமானப்பட மாட்டேன்ப்பா அப்படின்னா நீங்கள் சீஷன் இல்லை. நீங்கள் பக்தனா சீஷனா? அப்போ ஆண்டவர் தேடும் பொழுது அந்த 2 காயங்களை உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானர் உண்டு தெரியுமா? ஒரு பெரிய மரியாதை உண்டு தெரியுமா? வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம், சம்பவத்தை சொல்ல முடியுமா உங்களால்? ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்த பொழுது ஆண்டவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு அவன் சுவிசேஷத்தை சொன்ன நிமித்தமாய் கல்லெறியப்படும் பொழுது, அவன் ஜீவனை விடும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எழுந்து நின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும், அவருக்கு பாடுபட்டால் பலன் பரலோகத்தில் உங்கள் பலன். அப்போ பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர் ராஜ்யத்தின் பணியில், அவருடைய திராட்சை தோட்டத்தின் பணியில் என்ன பண்ணணும்? உங்கள் பங்களிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ 2 காரியம் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இந்த ஆத்தும ஆதாய பணியில் நாம் குறைபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய உன்னதங்களில் இருக்கிற நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் இன்னும் முழுமையாய் புரிந்து கொள்ளாததுனால நாம் அந்த ஆத்தும பாரத்தில் குறை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். 2வதாக தேவன் நிமித்தமாய் பாடு அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இல்லாததுனால இந்த ஆத்தும ஆதாய பணியில் நாம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் என் பங்களிப்பு என்ன? இந்த ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாடி அவர் ராஜ்யத்தை குறித்து அக்கறையற்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால்
நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நாம் தேவனோடு இணைந்து இருக்கிறோம், தேவனோடு நெருங்கி இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த ஆத்ம பாரத்தால் நாம் நிறைந்திருப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சொல்லி முடிக்கிறேன், ஞாபகப்படுத்தி. ஆதியாகமம் 18 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ன சம்பவம் அது? 18 ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் அது? எந்த அளவுக்கு இன்டிமெசி ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒன்று செய்ய போறேன், இந்த பாவத்தை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, சோதோம் கோமோரை நான் அழிக்க போகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹாவ் someone very close to me. என்னோட பங்காளி. யாரது? ஆபிரகாம் யாரு? பங்காளி. என் பங்காளிகிட்ட சொல்லாம நான் செய்ய மாட்டேன். அப்போ அடுத்த 23ஆம் வசனத்துக்கு வாங்க, நம்ம ரசிச்சு வாசிக்க வேண்டிய பகுதி 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, அந்த காட்சியை பாருங்க, அந்த காட்சியை. தேவன் கோபத்தில் இருக்கிறார், சோதமை அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ 23:18 ஒன்று நான் சொல்லாமல் செய்ய மாட்டேன், என் பங்காளிகிட்ட சொல்ல போறேன்றாரு. உடனே அங்கே 23 ஆபிரகாம், நீங்க அப்படி வேகமெல்லாம் வாசிட்டு போகக்கூடாது, அப்படிலாம் வேகம் வாசிட்டு போகக்கூடாது. சமீபமாய் உரசுறாரு, அனுப்பிடும். அப்புறம் பின்னாடி வாங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 50 பேர், 45 பேர், 40 பேர், 30 பேர், 20, 10ன்னு சொல்லி 10ல் நிற்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் போய் அவர் பேசுகிற தோரணையை பார்த்தீங்களா? எப்படி பேசுறாரு? ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. ஆண்டவரே கோபப்பட்டாதீங்க ப்ளீஸ், இந்த ஒரு விசை ஆண்டவரோடு பேச துணிந்தேன், இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். என்ன க்ளோஸ்னஸ் வித் காட், a partnership with God. அந்த பார்ட்னர்ஷிப் இருக்குதா உங்களுக்கு? ஆத்ம பாரத்தை நிறைந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Be close to God. He will not do anything without consulting you and me. God wants such a partners in the gospel. தேவ ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அப்படிப்பட்ட பங்காளிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். சபை பக்தர்களால் நிறைந்திருக்கிறது. இந்த நாட்களில் பங்காளிகள் தேவை, சீஷர்கள் தேவை, இரத்த சாட்சிகள் தேவை. நீங்கள் நான் ஆயத்தமா? உங்கள் வாழ்க்கை தேவனோடு நெருக்கமாக இருக்குமானால், நெருங்கி நடக்கிற அனுபவம் இருக்குமானால், தேவன் உங்களோடு பேசுவார், இந்த ஆத்ம பாரத்தை இருதயத்தில் ஊற்றுவார். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். யாரை பார்த்தாலும் அவர் ஆத்ம பாரம் உங்களை கவிக்கொள்ளும். ஒரு கையில் ஒரு கைப்பிரதியை வைத்து, ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், எத்தனை பேரை சந்திக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார், இவனுக்கு இயேசு தெரியாது, போய் சொல்லு. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு போதகரும் அவருடைய குழந்தையும், ஒரு 10 வயசு பையனும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்பு அவர்கள் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு பழக்கம். அந்த நாளில் பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெளியே போக முடியல. அந்த 10 வயசு பையன் சொல்கிறான், அப்பா நான் ரெடி ஆகிட்டேன், ரெயின் கோட்லாம் போட்டுட்டேன், நான் டாக்ஸ் கொடுக்க போகலாம் வாங்க அப்படின்றான். அப்பா சொல்கிறாரு, பாஸ்டர் சொல்கிறாரு, தம்பி இன்னைக்கு மழை பெய்யுது, வேண்டாம், இன்னைக்கு மழை நின்னப்புறம் போகலாம், அல்லது நாளைக்கு போய்க்கலாம் சொல்கிறான். இல்லைப்பா,
ட்ராக்ஸ் கையில் இருக்குது, இது நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, நான் போகிறேன், நான் மட்டும் போகிறேன், எடுத்துகிட்டு ஓடுறான். எல்லா வீடுக்கும் கொடுத்து முடித்த உடனே ஒரே ஒரு டிராக்டர் இருக்குது, அங்கே ஒரே ஒரு வீடு தெரியுது, தூரத்தில் லைட் எரியுது, சின்ன லைட் எரியுது. போகிறான், பெல்ல அடிக்கிறான், சத்தம் இல்லை, நோ ரெஸ்பான்ஸ். திருப்பி அடிக்கிறான், நோ ரெஸ்பான்ஸ். போகலான்னு நினைக்கிறான், இல்லை இல்லை கைப்பிரதி ஒன்று இருக்குது, கொடுத்துட்டு போகணுமே, லைட் எரியுது, யாரும் இருக்கிறாங்க, பெல் அடிக்கிறான். யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து திறக்கிறாங்க, ஒரு வயசான பாட்டி. ஜீசஸ் லவ்ஸ் யூ, அதை சொல்ல வந்தேன். சாரி இஃப் ஐ ஹவ் டிஸ்டர்ப்ட் யூ, ஹியர்ஸ் தி ட்ராக், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஹி ரியலி லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். அடுத்த வாரம் ஆராதனையில் அங்கே ஒரு வயதான பாட்டி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. முன்னாடி வராங்க. ஐ வாண்ட் டு டெல் அ டெஸ்டிமனி. ஒரு சிறுவன் வந்தான். நான் அந்த நேரம்தான் என் கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லி தனிமேலே நான் கவலைப்பட்டு கொண்டு இனி எதுக்கு உலகத்தில் வாழணும்னு சொல்லி மேலே ஏறி ஒரு சேரை போட்டு ஒரு ஹூக்கில் ஒரு தூக்கில் தொங்குறதுக்காக கயிறை கட்டிகிட்டு இருந்தேன். கட்டி முடிக்கிறேன், பெல் அடிக்குது. சரி, அவன் 2 தடவை அடிச்சுட்டு போயிடுவான், 3 தடவை அடிச்சுட்டு போயிடுவான்னு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் விடாம அடிக்கிறான். யாருடா அதுன்னு சொல்லிட்டு அதை கலட்டி ஓரத்தை வச்சுட்டு நான் போய் கதவை திறந்து போனேன். அப்போ தான் சொன்னான், இந்த டாக்ஸை கொடுத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ. இப்படி ஒரு வார்த்தை சொல்வதற்கு இதுவரைக்கும் யாரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை. I was lonely all these days. Why should I live? எதுக்காக வாழணும்னு சொல்லி அவன் அழுது. அந்த அம்மா சொன்னாங்க, ட்ராக்ஸை வாசித்தேன், அந்த இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். இப்படிப்பட்ட மறிக்கும் தருவாயில், மரணத்தின் விளிம்பிலே பக்கத்து வீட்டில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, 4 வீடு தள்ளி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, திடீர்னு தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. நம்பிக்கை இல்லாத சூழல், நோக்கமில்லாத வாழ்க்கை, ப்ரெஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எதுக்கு வாழணும்? இன்னைக்கு உங்களுடைய கவலை பிரச்சனையே நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதை சொல்ல ஆண்டவர், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை. நீங்கள் விசுவாசி, நீ ஒரு சீஷன் என்று சொன்னால் உன்னை பற்றி யோசிக்காத, உன் வீட்டு பிரச்சனை யோசிக்காத. இருக்கும், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை. ஆனால் உனக்கும் எனக்கும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அதையும் தாண்டி நம்பிக்கையோடு வாழ்ந்து பரலோகம் போகிறதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அங்க யார் இருக்கிறா? அங்க யார் இருக்கா? கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். இனி நிர்விசாரணமாக இருக்காதீர்கள். உன் பிரச்சனையை காரணம் காட்டிக்கிட்டு அந்த துக்கத்தில் மூழ்கி அந்த தேவையை சிந்தித்து கொண்டு எப்போ பார்த்தாலும் அதே யோசனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதுவல்ல நேரம். ஓரம் கட்டுங்க, சொல்லி விட்டு விடுங்கள். அவர் அறிவார், பார்த்து கொள்வார். லெட் யுவர் தாட் பி ஆன் அதர்ஸ். ஒர்க் ஃபார் ஹிஸ் கிங்டம். ராஜ்யத்தின் பணியில், திராட்சை தோட்டத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. ஆட்கள் தேவை. சமூகத்தில் வந்து அவர் கையை பார்க்காதீங்க. என்ன கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறவங்க தான் என்ன பார்ப்பாங்க? கையை பார்ப்பாங்க. சீஷர்கள், நீங்கள் அவர் கைகளை பார்க்காதீர்கள், அவர் இருதயத்தை பாருங்க.
அவருடைய இருதயத்திற்குள் 1000 வேதனைகள், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த வேதனை. தாமதிக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறார். பாருங்க, நீங்கள் நானும் வேலை செஞ்சாதான் சீக்கிரம் வருவார். அதுக்காக வேலை செய்யாமல் இருக்கிறீங்களோ? ஆஹா, இன்னும் நிறைய பேர் இங்கே சாகட்டும், அவர் மெதுவாக வரட்டும், நான் அதுக்குள்ளே வீடு கட்டி முடிச்சிடுறேன். என்னங்க இது? என்னங்க இது? வேண்டாம். இரத்த சாட்சிகளை மறுக்கிற சீஷர்கள் தேவை. அது இந்த சபையிலிருந்து உருவாகட்டும். இந்த சபையில் இரத்த சாட்சிகள் உருவாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஸ்பெரிட்டி பேசுறாங்க. இயேசு கிட்ட வா, எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார். ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரீச் தட் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். சஃபர் ஃபார் ஜீசஸ். சஃபர் ஃபார் ஜீசஸ். கிவ் யுவர் செல்ஃப் தட் மெனி மே பி சேவ்ட். பலரை ஆதாயம் பண்ணுவதற்காக என் தேவன் மரித்தார். ஒரு சிலரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவதற்கு நீ உன்னையே கொடுக்க மாட்டாயா? அப்படிப்பட்ட சீஷர்களை, இரத்த சாட்சிகளை தேவன் தேடுகிறார். தேடுகிறார். எழுந்திருப்போமா? Let's all stand up. This is a time of our commitment. Oh my Jesus. கண்களை மூடி ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவா, நீ என்னை பற்றியே நான் யோசித்து இத்தனை நாள் வாழ்ந்து விட்டேனே. என் தேவைகளை, என் பிரச்சனைகளை பற்றியே யோசித்து வாழ்ந்து விட்டேனே. ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து சிந்திப்பதற்கு நேரம் இல்லையே, எண்ணம் இல்லையே. சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. ஐயா, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, மன்னியும், என்னை மன்னியும். உமக்காக நான் வாழ்வேன். உமக்காக நான் ரத்தம் சிந்துவேன். உமக்காக அடிகளை தாங்குவேன். அவமானங்கள், நிந்தைகளை வந்தாலும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்வேன். எனக்குரியவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்க உதவி செய்ய. எனக்கு இந்த பரலோக ராஜ்யத்திலே வைத்திருக்கிறீரே, இந்த மகா பெரிய பாக்கியம். உம்மோடு இணையாய் உட்கார்ந்து ஆளுகை செய்வதற்கு மகத்துவமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரே, அந்த சிந்தை உள்ளவனாய் வாழ உதவி செய்யும். இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும்.
கிருபை தாரும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக. ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக. உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வு எல்லாம் உமக்காக. உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றும் கிருபை தாரும். ஆமாண்டவரே, இந்த நாளிலும் இதை அர்ப்பணிக்கிறோம். இதுவரை நிர்விசாரணமாய் வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனையற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம். எங்களை சுற்றி வாழுகிற மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை, ஆத்தும பாரத்தை, அந்த அழுத்தத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த நாளில் வந்திருக்கிற ஒரே பேராக ஆசீர்வதி. அருமையான உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்னென்ன காரியத்திற்காக உம்மை நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறார்களோ அவை எல்லாவற்றையும் அருளி ஆண்டவரே, அவைகளை குறித்த கரிசனை கவலை அற்றவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாய் அவரை மாற்றுவீராக. இனி அவர்களுக்குரிய தேவைகளை குறித்த சிந்தை அவருக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். இனி அவர்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, மந்தைக்குள் சேர்க்கப்படாத ஆடுகளை குறித்த கரிசனை உள்ளவர்களாக வாழ்வதற்கு உதவி செய்வீராக. இந்த சபை பெருகட்டும். அநேக அறியாத ஜனங்கள் உள்ளே வருவார்களாக. ரட்சிக்கப்பட்ட அநேகரை சபையில சேர்த்துக் கொள்வீராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தார். ஒவ்வொரு பேராக ஆசீர்வதியும். சபை போதகரையும் அவர் குடும்பத்தையும் அவர் விதமாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.